கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 2 பேதுரு 3 அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள். பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாயிண்ட். அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. அக்கிரமக்காருடைய வஞ்சகத்திலே, வஞ்சகம் அப்படின்னாலே தந்திரம், அக்கிரமம் அப்படின்னாலே பாவம் சொல்லி தெரியும். மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே செஞ்சுட்டே இருப்பாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் கூட துணிகரமா பாவம் பண்ணிடுவாங்க. அக்கிரமக்காரர் என்று எழுதப்பட்டிருக்கு. அக்கிரமக்காரன் அப்படின்னாலே பிசாசு தான். வஞ்சகம் அப்படின்னாலுமே பிசாசு தான். அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே அக்கிரமமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க தந்திரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுல நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து. இப்போ நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விலகி வாழணும், எந்த மாதிரி ஜனங்களுக்கு விலகி வாழணும் அப்படின்னா, அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தந்திரமா வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்களை விட்டு விலகி, அதுல ஒரு பாயிண்ட் வருது, நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. இந்த கடைசி காலத்திலே தந்திரமான வார்த்தைகளினாலே பிசாசு அநேகரை வஞ்சிக்குது. பிசாசு யாரை வஞ்சிக்குது அப்படின்னா, தந்திரமா பேசுவாங்க. வீண் வார்த்தையில கூட பாவம் வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே பல பிரச்சனை, பல பாடுகள், பல உபத்திரத்தின் மத்தியில தான் நிறைய குடும்பத்திலே கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்டுன்னு பழகுவாங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாது. பழகி பார்த்தாதான் தெரியும். நம்ம கூட இருப்பாங்க, பழகி பார்த்தாதான் அவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களா சொல்லி தெரியும். ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்குது கிருபை. இரவு நேரத்தில் நம்ம ஜெபிக்க போயிருமா, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்தால் ஆசீர்வாதம். அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே, பாவம் செய்கிறவருடைய தந்திரத்திலே நீங்கள், அதாவது நம்ம இழுப்புண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் அக்கிரமக்காரனா இருக்கிறான் அப்படின்னா அந்த இடத்தை விட்டு விலகி போயிடணும். இப்ப நான் கெட்டவன் அப்படின்னா, இல்ல நான் கர்த்தர் பிரியமானபடி வாழ்றேன்னா, இதை முதல்ல பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எப்படி வாழ்ந்தேன். ஒரு மனுஷன் உலகத்துல பைபிள் தெரியாம உலகத்துக்குள்ள பாவத்துல வாழும்போது ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான். ஏன்னா 2015 2016 தான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கேன். 2016 தான் முழு நேரம் ஊழியத்துக்கு வரேன். அதுக்கு முன்பாக எல்லாரை போல நானும் ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். எனக்கு பைபிள் சட்டம் தெரியாது.
பைபிள் சட்டம் தெரியாமல் இருக்கும்போது என்னோட வாழ்க்கை உலகத்துக்குள்ள சராசரி ஒரு வாழ்க்கை. நான் வியாபாரி. வியாபாரத்தில் இருந்தனால நல்லா பொய் பேசுறது, வியாபாரத்தில் இருக்கும்போது இஷ்டம் போல பேசிட்டு இருப்போம். முழங்கால் போட்டு ஜெபிக்க மாட்டோம். வேதத்தை தியானிக்கிற பழக்கம் இல்லை, தேவனை துதிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், தேவனை தேட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரம் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைலாம் மாறணும். தேவனோட வார்த்தைக்கு, தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து கட்டளை கை கொண்டு அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இதை ஏன் நைட் நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னா, பல தேசத்திலே பல சூழ்நிலையிலே வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, தனிமை, சில குடும்பத்திலலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எது நல்லது எது கெட்டது தெரியாது, கூடயே இருப்பாங்க. அவங்க பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்களோடு நம்முடைய பழக்கம், நம்முடைய ஐக்கியம், நம்முடைய தொடர்பு, நம்முடைய சிநேகம் கர்த்தரை விட்டு தள்ளி வாழுகிற ஜனங்களோடு இருக்கும்போது ஆபத்து. இன்னும் கூட கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே, அவர்களுடைய தந்திரத்திலே, தந்திரமா பேசுவாங்க. தந்திரமா பேசுற இடத்திலே ஜனங்கள் ஏமாந்து போயிடுவாங்க. ஆதாம் ஏவாள் விஷயத்துல என்னாச்சு? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பம் என்னை எப்படி வஞ்சித்தது? சர்ப்பம் டெய்லி உண்ட போய் பேசிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் ஏமாந்து போயிட்டாங்க. இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி சின்ன கேள்வி கேட்டுச்சு. ஒரு நாள் 2 நாள்லயே நடந்திருக்கும்? யோசித்து பார்ப்போம். பல நாட்கள், பல மாசமா இருக்கும். பாவம் செய்யும்போது தேவனுடைய கிருபை இழந்து போயிருக்கும். என் வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கவும் தெரியுது, எது பாவம். ஐயோ, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இவ்வளவு பாவம் இருக்கா? தீமையை யோசிக்கும் போதே தவறிதார்கள் அல்லவோ. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தீமை உள்ள வந்துட்டுனாலே அந்த இடத்துல பிரச்சனை உள்ள வந்துடும். இதை ஏன் நைட் நேரத்துல நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னா, பிசாசுக்கு எங்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை சார்ந்து கொண்டால், கர்த்தரை நம்பினால், கர்த்தருடைய நாமத்திலே நம்பிக்கையோடு இருந்தால், அவருடைய நாமத்தை உயர்த்தினால், அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால், தேவ சித்தத்துக்குள்ளே நாம் நடந்தால், தேவ சித்தத்தின்படி நாம் வாழ்ந்தால், நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்ததில்லை. எத்தனையோ மிஸ்டேக். இன்னும் நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், இன்னும் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். ஏன் அதை சொல்ல வேண்டியது அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருப்பார். அதிகாலையில் என்ன செய்கிறோம், நம்ம பகல் என்ன செய்கிறோம், சாயங்காலம் என்ன செய்கிறோம், நைட் என்ன செய்கிறோம், நம்ம எத்தனை பேர்கிட்ட தேவையில்லாமல் வீண் வார்த்தை பேசுகிறோம், செல்ஃபோனில் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறோம், இதெல்லாம் பரலோகத்தில் தேவன் பார்ப்பார். அதனால் நைட் நேரத்தில், அண்ணே உங்கள் செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, நாங்கள் தேவனவர்கள் எப்போ மினிஸ்ட்ரி டெய்லி கேட்குறோம், எங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனால ஏகப்பட்ட நஷ்டம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்னா பைபிள் சட்டம் தெரியாமல் வாழ்ந்த ஒரு நபர் என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோன்னோ அதுக்கப்புறம்தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நான் எந்தெந்த காரியத்திலே விழுந்து போய் கிடக்கிறேன், பாவத்தை கண்டித்து உணர்த்தீர் ஆவியானவர்.
அதுக்கப்புறம் தான் உணர்வுன்னு ஒன்று வர ஆரம்பிச்சு. ஐயோ, நான் அதை பாவம் பண்ணியிருக்கேன், நான் இந்த காரியத்தில் குறையா இருக்கேன், இப்படி தான் மனம் திரும்பணும், இப்படி தான் மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறி தான் பரலோகத்துக்கு போகணும். இதெல்லாம் நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து அறிந்து கொண்ட காரியங்கள். பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு. அப்போ நான் இன்னும் கரெக்ட் பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்கு என்பதை அறிந்து கொண்டேன். நான் இப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் போறதுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தணும். விசா எடுத்தாச்சு அப்படின்னாலே சொன்ன டேட்டில் தான் போக முடியும். அந்த 4 வரைய வெயிட்டிங்கில் தான் இருக்கணும். நமக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். ஆனால் நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? நம்முடைய பழக்க வழக்கங்கள் யாரோட இருக்கு? அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே, பாவம் செய்யருடைய அந்த தந்திரத்திலே நீங்கள் இழுப்புண்டு அங்கே போய் சிக்கிக்கொள்ளாங்க. உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து நீங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி தேவன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. பரிசுத்த ஆவியாரும் சொல்லி கொடுத்துருப்பாரு. நீங்க வேதத்தை தியானிக்கும் போது நீங்க அறிந்திருக்கலாம். சர்ச்சுக்கு போகும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம வாழ்க்கை அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம். அதை விட்டு நம்ம கொஞ்சம் வழி விலகியாச்சுன்னா கூட அந்த இடத்துல உள்ள சத்துரு வந்துடும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை நான் இன்னும் எப்படி அறிந்து கொள்ளலாம்? இன்னும் என் வாழ்க்கையில நான் எப்படி நான் மாறணும், எப்படி வளரணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனால இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தால், அக்கிரமக்காரருடைய வஞ்சகம், தந்திரம், இதுல நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதனால அந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்ன இருக்கு, அது நம்ம தான் யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில நான் யோசித்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், நான் இன்னும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டிய எத்தனையோ பகுதிகள் இருக்கு. இன்னும் எத்தனையோ காரியத்தில் நான் இன்னும் கீழ்ப்படியணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தான் ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் ஹையஸ்ட் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணணும். கடைசி காலத்துல வாழ்றோம். எத்தனை வார்த்தை வீணான வார்த்தை, எத்தனை வார்த்தை புறங்குற வார்த்தை, எத்தனை வார்த்தை அவதூறான வார்த்தை, இப்படி ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி பார்த்தா நம்ம வாழ்க்கையில எங்கெங்க மிஸ்டேக் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சதுல இந்த நிமிஷம் வரையும் நான் உயிரோட இருக்கேன், அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். இதைத்தான் நான் ஹையஸ்டா கண்டுபிடிச்சேன். நான் பைபிள் ஃபுல்லா வாசித்து முடிச்சதில்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று எழுதப்பட்டு, பாவம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா தேவனுடைய மகிமையை இழந்து போயிடுவான், தேவனுடைய பாதுகாவலை இழந்து போயிடுவான், தேவனுடைய பிரசனத்துல இருந்து அவன் வெளியில வந்துட்டான். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி, நஷ்டம், அதுக்கப்புறம் ஆபத்து, அதுக்கப்புறம் பிரச்சனை, அதுக்கப்புறம் போராட்டம். இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா பாவம் செய்யும் போதுதான் இவ்வளவு பிரச்சனை வருது. இதை நான் பைபிள் வாசித்து கண்டுபிடிச்சது. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படி இருக்கு, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போதுதான் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்களா, மனம் திரும்புறாங்களா, மனம் கசந்து நான் அந்த பாவம் பண்ணிட்டேன் வருத்தப்படணும். ஐயோ நான் இப்படி பாவம் பண்ணிட்டேனே, இப்படி துன்மார்க்கனா நான் வாழ்ந்துட்டேனே, இப்படி நான் துரோகியா இருந்துட்டேனே, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, எனக்கு ஒரு உணர்வு இல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எந்தெந்த குடும்பத்திலே கர்த்தர் பக்கம் மனம் திரும்புறாங்களோ அந்த குடும்பத்திலே ஒரு எழுப்புதல், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஏன்னா கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும் அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனை காரியத்துல நம்ம விழுந்து போய் கிடக்கிறோம்.
எவ்வளவு பாவம் இருக்கு. நம்ம சிந்தனையில எவ்வளவு தீமையான காரியத்தை யோசிக்கிறோம். என்னென்ன காரியத்தை நம்ம யோசிக்கிறோம். நல்லது யோசிக்கிறோமா, கெட்டது யோசிக்கிறோமா? இப்படி நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். நைட் நேரத்தில் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே எங்களை தாழ்த்திரம் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டியில் இருக்காங்க, ட்ராவலிங் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேற ஒரு இடத்துல அப்பா வேலை பார்க்குறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துடுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகம் தாங்க. நைட் நேரத்தில் படுத்து தூங்க போகிறாங்க, இன்பமான தூக்கம் தாங்க. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் உலாவி கொண்டு ராஜா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசிரியங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கற்பத்தினியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, தாய் பிள்ளை ஆசிரியங்க. டெலிவரி பொறுப்புங்க பரம வைத்தியர் கூடங்க. திருமணத்தை வைக்க ஜெபிக்கிறோம். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்காத கிருபை செய்யுங்க. தேவனர்கள் அப்போ மினிஸ்டர் மூலியமா ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. எங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன பாவம் இருக்கோ எல்லா பாவத்தையும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்களுடைய கிருபையால் நிரப்பி பரிசுத்தவனால் நிரப்பி அப்பா எங்களை ஆசிரியங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. கடன் பிரச்சனை, உபத்திரம், பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தை தந்து ஆசிரியங்க. உங்கள் ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உம்முருகே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.